தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, சிறந்த விவசாயி வீரியமிக்க வித்துக்களை பயிர் செய்து பாதுகாப்புகள் எல்லா வகையிலும் செய்து அதை பராமரித்து வந்தாலும் களைகள் அதன் ஊடே முளைத்துவிடும். விவசாயியின் கவலை ஒருபோதும் களைகள் முளைக்கிறதே என்று இருப்பதில்லை. மகசூலை அதிகப்படுத்தி மேலும் மேலும் வீரியமிக்க வித்துக்களை எல்லாவித தகவல் அமைப்புகளையும் தாங்கி பழுதில்லாமல் உயர்ந்து செழிப்பாய் வளர்ந்து நல்ல கதிர்களை தர வைக்க வேண்டும் என்பதிலே அவன் உழைப்பும் சிந்தனையும் இருக்கும். மற்றபடி களைகளை பற்றி அவன் அச்சுறுவதில்லை, கவலைப்படுவதும் இல்லை. காரணம், களைகளை வேரோடு விடுங்கினாலும் அது மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டே இருக்கும். அது நெல்லுக்கு பாய்கின்ற நன்மையையும் எடுத்துக்கொண்டு தீமையவே செய்யும். அதன் இயல்பு அத்தகையது. அதனால் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட விவசாயிக்கு தெரியும், நன்மை பயக்கும் வீரியமிக்க வித்துக்களை அதிக மகசூல் படுத்தினாலே களைகளின் பாதிப்பை தவிர்த்து விடலாம் என்று. அது மட்டுமா, வீரியமிக்க வித்திற்குத்தான் மதிப்பு, களைக்கு அல்ல என்பதும் அந்த பகுத்தறிவாளன் விவசாயிக்கு நன்கு தெரியும். அத்தகைய தீர்க்கதரிசி விவசாயிதான் பெரியார். ஆக களைகளை இல்லாமல் செய்வது அவர் நோக்கம் அல்ல, அது அவர் வேலையும் அல்ல. நல்ல வீரியமிக்க நெல்மணிகளை அதிகப்படுத்துவதே அவரின் செயற்கரிய சிந்தனையின் பேராற்றல். திராவிடம் போற்றுவோம், திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பாதையில் பயணிப்போம். மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வணக்கமுடன். KKR.